ஓம் பங்கார் அடிகளே ஓம். ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, சாத்தூர் ரேவதி இவங்க வந்துங்க ஒரு டெய்லரிங் யூனிட் வச்சுருக்கிறாங்க சாத்தூரில். அம்மாவுடைய பக்தர். இவங்க தன்னுடைய அனுபவங்களை சொல்கிறாங்க. முதல்ல அம்மா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பல தடவை முயற்சி பண்ணாலுமே முடியாமல் தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. கடைசியாக ஒரு தடவை சந்தர்ப்பம் கிடச்சி அவங்க போயிட்டாங்க. எப்படி? கரெக்டாக அம்மாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு மார்ச் 3 அன்னைக்கு இவங்க மருவத்தூர் போய் சேர்ந்து குருவை கண்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் முதல் தடவை மருவத்தூர் போனது. அடுத்து மீண்டும் ஒரு முறை இவங்க இருமுடியோட ஊர்க்கார் மன்றத்துக்காரெல்லாம் சேர்ந்து போனாங்க. உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் போயிருக்கும் பொழுது பின்னால் வந்த ஒரு லாரிக்காரன் கொண்டு வந்து இடிச்சுட்டு நிற்காமல் அவன் பாட்டுக்கு போயிட்டான். வண்டிக்கு சேதம். ஆனால் உள்ளுக்கு இருந்த பக்தர்களுக்கு எந்த விதமான சேதம் யாருக்கும் எதுவும் இல்லை. ஒரு குழந்தை மட்டும், 1 வயது குழந்தை, அது 2 சீட்டுக்கு நடுவில் கீழே கிடக்குது வண்டி அடித்த வேகத்தில். ஆனால் அந்த குழந்தை அழுகலை, மாறாக தூங்கி கொண்டு இருக்கிறது. இவங்க அதை எடுத்து தோலில் சாய்ச்சிக்கிற வரைக்கும் அந்த குழந்தை தூங்கிட்டு தான் இருந்தது. அது மட்டுமல்ல சக்தியில், இவங்க எல்லோரும் ஆக்சிடெண்ட் ஆன பின்னால் எல்லோரும் வண்டி விட்டு இறங்குறாங்க. கீழே இறங்கினா என்ன அதிசயம், ஆம்புலன்ஸு, போலீஸு, மாற்று வாகனம் எல்லாம் அங்கே தயாராக இருக்குது. எப்படி பாருங்கள், அம்மா அந்த விதியை நோகாமல் அனுபவிக்க வைக்கிறாங்க பாருங்கள். அதே சமயத்தில் முன்கூட்டியே எல்லாம் திட்டமிடல் பண்ணி தேவையான அனைத்து வசதியும் செஞ்சு வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா. போலீஸ் நிற்கிறாங்க, ஒரு டீம் நிற்குது பாதுகாப்புக்கு, ஆம்புலன்ஸுகளும் வந்துருச்சு, மாற்று வாகனம் எல்லாம் தயாராக அங்கே நிற்குது. ஒரு நிமிஷம் கூட ஆகலை. நல்ல முறையெல்லாம் மருவத்தூர் இரும்பை செலுத்திட்டு போய் சேர்ந்தாங்க. அப்புறம் மீண்டும் ஒரு முறை இந்த ரேவதி அவர்கள் ஆடிப்போரா விழாவிற்காக மருவத்தூர் வந்துட்டாங்க தொண்டு செய்யறதுக்கு. 2 நாள் 3 நாள் தங்கி இருந்துட்டு கடைசி இப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் 4 மணிக்கு போய் சேர்ந்தாங்க. இவங்க குழந்தைகளை இவங்க அம்மா பொறுப்பு விட்டு வந்தாங்க. அவங்க வயதானவர்கள். அவங்க வீடுமே அதே வீதியில் மன்றத்தை அடுத்து இருக்குது. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வீட்டிலே சமையல் பண்ணி அந்த சமையல் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்துக்கிறாங்க. மன்றத்து வழியாக வந்திருக்கிறாங்க. அப்படியே மன்றத்தை திரும்பி பார்த்து அம்மா அப்படி ஒரு கும்பிடு போட்டு சோத்தை கொண்டு வீட்டுக்கு வச்சு பசங்க பிள்ளைக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்களும் சாப்பிட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம ரேவதி சாயந்தரம் 4 மணிக்கு போய் சேர்ந்தது வீட்டுக்கு. இதுக்கும் பசி. சரி, சாப்பாடு இருக்க வரைக்கும் தான் இருக்குது, சரி சாப்பிட்லாமேன்னு சொல்லி பட்டில் எடுத்து வச்சு போட்டால் அந்த சட்டியினுடைய அடிப்பகுதியில் ஒரு எலி வெந்து போய் கிடக்குது. இந்த பாட்டிமா சமையல் பண்ணும் பொழுது ஒரு எலி விழுந்துருச்சு. அது தெரியாமல் அதையும் சேர்த்து ஆக்கி கொண்டாந்து வச்சுட்டு இப்போ எலி அடியில் செத்து கிடக்குது, வெந்து கிடக்குது. ஆனால் இவங்க எல்லோரும் சாப்பிட்டு போக முடிச்சாச்சு. காலையிலையும் சாப்பிட்ருக்காங்க, மத்தியானம் சாப்பிட்டுருக்குறாங்க. யாருக்கும் எந்த உடல் உபாதையும் ஏற்படவில்லை. நம்ம ரேவதி மட்டும் அது வெளியே சொல்லாமல் அந்த சாப்பாடை கொண்டு வெளியே கொட்டி போட்டு வந்துருச்சு. எப்படி பார்த்தீங்களா, தன்னை நம்பி தன்னுடைய ஆலயத்தில் தொண்டு செய்யும் பக்தனுடைய குடும்பத்தை எப்படியெல்லாம் அம்மா காப்பாற்றுறாங்க பாருங்கள் சக்திகளே. ஓம் பங்கார் அடிகளே ஓம்.